Hi friends, welcome to Spicy Hen. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். ஷாப்பிங் ஹால் அப்படினா யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் எங்க இருந்து எல்லா ப்ராடக்ட்ஸ் வாங்கிருக்கேன் பாத்தீங்கன்னா Amazonல இருந்து தான் வாங்கிருக்கேன். இந்த டைம் Great India Festival போச்சு பாத்தீங்களா? அப்பதான் நான் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குனேன். எல்லா ப்ராடக்ட்ஸ்மே நான் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்து வாங்குன ப்ராடக்ட்ஸ் தாங்க. Great India Festival அப்படிங்கும்போது கொஞ்சம் நமக்கு ஆஃபர்ஸும் கிடைக்கும் பாத்தீங்களா? அதனால கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி தான் வாங்கினேன். அது மட்டும் இல்லாம ஒரு கேஷ்பேக் வெப்சைட் மூலமா வாங்கினேன். அதனால நிறைய கேஷ்பேக்ஸும் கிடைச்சது. நான் எந்த கேஷ்பேக் வெப்சைட் யூஸ் பண்ணி வாங்கினேன், எனக்கு எந்த மாதிரியான ஆஃபர்ஸ் கிடைச்சது எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க. நான் இந்த டைம் வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கினேன். அதாவது வந்து கிச்சன் வேர் அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கல. நான் வந்து கொஞ்சம் டாய்ஸ் வாங்கியிருக்கேன், அப்போ வந்து எனக்கான ஃபுட் வேர் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் ரூமிங்கான திங்ஸ் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆர்கனைசர்ஸும் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. முக்கியமாக வந்து நான் அன்பாக்சிங் பண்ணாமல் இருக்குங்க, ரொம்ப ஈகராக இருக்கேன் எல்லா ப்ராடக்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதுல. சரி வாங்க நம்ம டக்கு டக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் நான் எந்த ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான். இதில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னா நம்ம நதன் குட்டியோட சித்து குட்டியோட டாய்ஸ் தாங்க இருக்கு. அவங்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா எப்பமா எனக்கு பிரிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அதனாலவே நான் ஷாப்பிங் வந்து உடனே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். ப்ராடக்ட் இன்னைக்கு தாங்க வந்தது. ஒரு ஸ்கூட்டர் மாறுங்க. நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்றேன். நான் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங்கும் நான் காட்டலைங்க, ஜஸ்ட் வந்து ஐடியாக்காக ஒன்று ரெண்டு பொருள் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டாய் வந்து இந்த மாதிரி தாங்க பேக்கேஜாக வந்திருந்தது. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஆள் இங்கேயே நின்றுட்டு இருக்காங்க, எப்போ எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு நிமிஷம் தாங்க குதிக்காமல் இல்லாதோ. இது வந்து பாண்டா மாடலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டருங்க. இது வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா 10 kgலேருந்து 60 kg வரைக்கும் அந்த வெயிட் வந்து தாங்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால நதன் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு பெரிய குழந்தை ஆக வரைக்கும் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வாங்கியிருக்கேன். நான் ஆக்சுவலாக சித்துக்கு வந்து நதனுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டர் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவன் வந்து ஒரு 2 வயசு இருக்கும்போது வாங்கி கொடுத்தேன். அதான் இன்னும் வச்சுட்டு இருக்காங்க, ஒன்றுமே ஆகலைங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து 1250 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கினோம். இது வந்து 1500 ரூபாங்க. ஜஸ்ட் வந்து இது நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாவே ஸ்பீடாக போகும். பேட்டரி எல்லாம் இல்லைங்க. ஆனால் இதில் வந்து மியூசிக் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் பேட்டரி அதிலே கொடுத்துருந்தாங்க. நான் போட்டுட்டேன். இப்போ நான் அதை வந்து ஆன் பண்ண அப்படின்னா பேச முடியாது, அதனால தான் வந்துட்டு ஆன் பண்ணல இன்னும். இதுக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் போட முடியாதுங்க. அதாவது நம்ம ரிட்டர்ன் போட்டு அமௌண்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் வாங்க முடியாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து டெஃபிட்டாக வந்தது அப்படின்னா நம்ம வேணால் ப்ராடக்ட் வேணால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகே, நம்ம ஒரு நார்மலாக ஒரு ரிமோட் கார் வாங்கணும் அப்படின்னாவே ஒரு 2000 ரூபாய் கிட்ட போடுற மாதிரி இருக்குங்க இப்போலாம். சரி இது வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா 2 பேருமே யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கினேன். 1500 ரூபாய்க்கு இது வாங்கினது ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. எந்த ஒரு டேமேஜும் இல்லைங்க, நல்லாவே இருக்குது. இப்போ வந்து நான் மியூசிக் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னா நம்ம நதின்ட்டு கொடுத்துடலாங்க. இப்போ நதன் சித்துக்கு வந்து ஸ்கூட்டர் வந்து கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. அவங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டக்குனு அதோட அன்பாக்சிங் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம சித்து வந்து கீழே விளையாண்டுட்டு இருக்காங்க. முக்கியமாக நான் வந்து ஆர்கனைசர்ஸ் வாங்கியிருக்கேன். அந்த ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபிட் பண்ணிட்டு காமிச்சேன் அப்படின்னா ஓகே இதில் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால ஃபஸ்ட் வந்து என்னோட அன்பாக்சிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் அமேசான் வந்து வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து அன்பாக்சிங்லாம் முடிச்சு நான் எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த ட்ராயர்லாம் வந்து உங்களுக்கு தனித்தனி செட்டு தான் வரும். அதெல்லாம் நான் ஸ்க்ரூலாம் போட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு செட் பண்ணி ஒரு ட்ராயராக வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன சிஸ் நீங்கள் வந்து குர்த்தா மாற்றிட்டீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, இந்த குர்த்தாவும் நான் இந்த டைம் அமேசானில் ஃபெஸ்டிவல் டைமில் தாங்க வாங்கினது. என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடாலியா பிராண்ட். இது வந்து ஒரு குர்த்தா செட்டுங்க, வித் பலோசா பேண்டோட வந்தது. 3/4 ஸ்லீவ் இருக்க மாதிரியான ஒரு குர்த்தாங்க. நீங்கள் அமேசானில் கிரேட் இண்டியா ஃபெஸ்டிவலில் வாங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேஷ்பேக் வெப்சைட் மூலமாக வாங்குறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேஷ்பேக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி என்ன கேஷ்பேக் வெப்சைட் நான் யூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கேஷ்கரோ மூலமாக தாங்க வாங்கினேன். கேஷ்கரோ வந்து நீங்கள் அமேசானில் மட்டும்தான் வந்து கேஷ்பேக் வந்து அவைல் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாதுங்க. இவங்க வந்து 1500 வெப்சைட்ஸ் கிட்ட வந்து டைப் வச்சிருக்காங்க. பார்த்தீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மின்ட்ரா, ஆஜியோ, ஸ்விக்கி, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் கூட வந்து டைப் வச்சிருக்காங்க. அதனால நீங்கள் கேஷ்கரோ யூஸ் பண்ணி நிறைய வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். நான் இந்த டைம் வந்து கேஷ்கரோ யூஸ் பண்ணி தாங்க எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த குர்த்தாவோட ஃபுல் வியூ வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த குர்த்தா நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து நீங்கள் போடுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா கூட ரொம்ப அழகாக காட்டும் உங்களை. நீங்கள் நிறைய பேர் வந்து யோசிக்கலாம், ஓகே நம்ம கேஷ்கரோ யூஸ் பண்ணுறோம், அதுலேருந்து வரக்கூடிய கேஷ்பேக் வந்து நம்ம ப்ராடக்டாக தான் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. நீங்கள் வந்து ரியல் அமௌண்ட்டாகவே உங்களோட பேங்க் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அமேசான் வவுச்சரை கூட மாற்றிக்கலாம்.
நீங்கள் வந்து கேஷ்கரோ டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலர் பட்டன் வருங்க. இந்த ஆரஞ்சு கலர் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் வந்து நீங்கள் அவைல் பண்ண முடியும். இப்போ கேஷ்கரோ மூலமா ஒரு ப்ராடக்ட் எப்படி வந்து நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா வந்து கேஷ்கரோ ஆப் எடுத்துட்டு போகும். அங்க போயிட்டு நீங்க கேஷ்கரோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா 25 rupees வந்து உங்களோட அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகுங்க. இப்போ வந்து எந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணணுமோ நீங்க அந்த ஆப் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம அமேசான் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த ஆரஞ்சு கலர் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கேஷ்கரோ உங்களை அப்படியே டிவேட் பண்ணி அமேசானோட வெப்சைட் கூட்டிட்டு போயிருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் காமிச்ச இந்த வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட பேஜுக்கு எடுத்துட்டு போவாங்க. இப்போ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களோட கார்ட்ல ஆட் பண்ணி நீங்கள் செக் அவுட் பண்ணுவீங்க. எப்பவுமே நார்மலாக அமேசானில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ப்ரொசீஜர் தாங்க. இப்போ உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கேஷ்கரோ ஆப்ல வந்துட்டு ப்ரொஃபைல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மை ஏர்னிங்ஸ் இருக்கும். அங்கே போயிட்டு உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ரியல் கேஷாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கும் மாற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா அமேசான் வவுச்சராகவும் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நான் உங்களுக்கு காட்டக்கூடிய ப்ராடக்ட் வந்து எனக்கான ஒரு ப்ராடக்ட்ங்க. இது வந்து ஒரு ஆப்ரான். நீங்கள் வந்து என்ன மாதிரியா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் குக் பண்ணும்பொழுது உங்கள் மேலே வந்து குழம்பு தெரிக்கிற மாதிரி வந்து நீங்கள் சமைப்பீங்களா, அப்படி இல்லைன்னா பாத்திரம் வந்து நீங்கள் சிங்கில் வாஷ் பண்ணும்பொழுது உங்கள் நைட்டியெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஈரம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து நைட்டியில் குர்த்தால வந்து எந்த இடத்துலையுமே அந்த ஸ்ட்ரெயின்லாம் ஆகாதுங்க. அந்த வயிற்று பகுதி இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு கரை வந்து போட்டுருங்க. ஒரு 5-6 வாட்டி போட்டோம் அப்படின்னாவே ரொம்ப பழைய நைட்டி இல்லை குர்த்தா மாதிரி ஆக்கிடுவேன். அதனாலவே ஓகே நம்ம வந்து ஒரு ஆப்ரானில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரான் வச்சிருந்தேங்க. அது வந்து நல்ல ஒரு லைனர் மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒரு காட்டன் ஆப்ரான் வந்து போடுற மாதிரி இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு பாலித்தீன் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஓகே நம்ம இது வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து பியோர் காட்டன். உங்களுக்கு உள்ள வந்து லைனர்லாம் இல்லைங்க. அதனால உங்களுக்கு தண்ணி ஏதாவது தெரிச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நைட்டி வந்து ஈராகும். ஆனால் அந்த அழுக்கு போடும் பார்த்தீங்களா, அந்த நம்ம நைட்டில் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஓடுதாங்க. வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற குர்தாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் அழுக்கு ஆகிற மாதிரி இருக்கும். அந்த எண்ணெய் தெரிச்சு அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ரொடக்டராக யூஸ் ஆகும். இப்போ அது வியர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் வந்து ஆப்ரான் வந்து வியர் பண்ணியாச்சுன்னா ஆப்ரான் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த மாதிரி ஒரு பாட் ஹோல்டரும் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மிட்டனும் இருக்குங்க. இன்னொரு ஃப்ரீ கிஃப்ட்டும் இது கூட வந்துருந்ததுங்க. ஆனால் நான் வாங்கும்போது அது வந்து எதுவுமே மென்ஷன் ஆகல. ஆனால் ப்ராடக்ட் வந்து நான் ரிசீவ் ஆகும்போது இருந்ததுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் டவல் வந்து ஒரு டோக்கன் ஆஃப் லவ்ல வந்து கொடுத்துருந்தாங்க. இது ஒரு டீசென்டான சைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப குட்டியாலாம் இல்லைங்க. என்னை பார்க்கும்போது ஒரு செஃப் மாதிரியே இல்லைங்க. ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு காட்டனுங்க. டீசெண்டான லென்த்தில் இருக்குது. நல்ல உங்களுக்கு அந்த பின்னாடி நாட் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்ல எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. ஜஸ்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல மட்டும் கவர் ஆகல, அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகுது. இதில் ஒரே ஒரு குட்டி மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா உள்ள வந்து நமக்கு லைனர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளோட அந்த ஈரம் கூட வந்து நம்ம நைட்டியில் வந்து படாமல் இருக்கும். ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு வந்து நான் ஒர்த் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு 250 தான் வந்தது நான் வாங்குறப்போ. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பேக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து யூட்டென்சில்ஸ் வச்சுக்கலாம், அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோன்ஸ் அது மாதிரிலாம் வச்சுக்கலாம். அழகாக இருக்குங்க. நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பேஸில் இருக்குது பாருங்க. கிச்சனுக்காக நம்ம வாங்குற ஒரு ப்ராடக்ட்ங்க. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். வாங்க அடுத்து நம்ம ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது நான் காட்டக்கூடிய ப்ராடக்ட் வந்து நான் கிச்சனுக்காக வாங்கின ஒரு ப்ராடக்ட் தாங்க. நான் வந்து ஒரு ஸ்லிசர் பிளேட் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் நிறைய டெசர்ட்ஸும் பண்ண முடியும், அது இல்லாமல் நிறைய ரெசிபிஸும் நம்ம பண்ண முடியுங்க. ரெசிபி பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக யூஸ் ஆகும். நான் முக்கியமாக ஒரு இன்ஸ்டா பேஜ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். அது வந்து டர்க்கி சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஸ்டா பேஜ். அதில் வந்து இந்த ஸ்லிசர் பிளேட்டை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த சர்வ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப டெம்டிங் ஆகும். எப்படா வாங்கலாம், ஏன்னா நான் அங்கே வந்து நான் சர்வ் பண்ணி பார்த்துருக்கேங்க. இதில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து சர்வ் பண்ணுவாங்க. இது வந்து கேஸ்ட் அயர்ன், அந்த ஹீட் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து தாங்கும். இந்த ஓவல் ஷேப் இருக்க மாதிரியான ஒரு ஸ்லிசர் பிளேட்ங்க. இதில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. நான் வந்து இதுதாங்க சூஸ் பண்ணேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெகட்டி வந்து வாங்கினேன். இது வந்து என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா டிசானா பிராண்டு. இது வந்து வீட் ஸ்பெகட்டிங்க. இது வந்து நம்ம நார்மல் ஷாப்பில் வந்து எனக்கு வந்து அவைலபிலிட்டி கிடைக்காது. அதனால நான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணேன். ரொம்ப நாள் நான் கார்ட்டில் போட்டு வச்சு ரீஸ்டாக் ஆன ஒரு ப்ராடக்ட்டுங்க. இப்போ இந்த குவாரண்டைன் டைமில் சுத்தமாக ரீஸ்டாக்கே ஆகலை. இப்போ தான் அந்த ரீஸ்டாக் ஆச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒன்னோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா அது 1/2 கிலோன்னு நினைக்கிறேங்க. நான் மொத்தமாக வந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பிராண்ட் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிராண்டுக்கு ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சரி வாங்க அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து நான் காட்டக்கூடியது வந்து ஒரு போட்போரிங்க. இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இது வந்து ஹோம் சென்டரோட ப்ராடக்ட்டுங்க. ரொம்ப நாளாக வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு வாங்கின ஒரு ப்ராடக்ட். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஹோம் சென்டரில் என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னா 99 rupeesல இருக்குங்க. அமேசான்லேயே வந்து 99 rupeesல இருந்தது. இப்போ வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம் போது வந்து உங்களுக்கு 94 rupees கிட்ட வந்துச்சு. ஓகே ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இந்த ஃப்ளேவர் வந்து
ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. நீங்கள் அப்பப்போ வந்து நீங்கள் எங்களோட சென்ட் வந்து நீங்கள் வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்க அப்படிங்கும்போது ஒரு நல்ல மூட் வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கேண்டில் வந்து ஏற்றி அதை சுற்றி வந்து நீங்கள் பொட்பொரி போட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கடுத்து என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கியிருக்கேன். இது எனக்காக நான் வாங்கலைங்க, என்னோட சிஸ்டர்-இன்-லாவோட பையனுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக அவனுக்கு வந்து இப்போ பர்த்டே வரப்போகுதுங்க. ஓகே, அவனுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் அவன்கிட்டே கேட்டேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் அவனை அனுப்ப சொன்னேன். அதில் வந்து நான் வந்து ஒன்று செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இது வந்து அவனுக்கு ப்ளூடூத் டிவைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவன் ப்ளூடூத்லாம் யூஸ் பண்ணுவானா அப்படின்னு எனக்கு தெரியல. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரியான ஒரு வாட்ச் இது. இப்போ வந்து அவனுக்கு வந்து நவம்பர் 11 வந்து பர்த்டே வரப்போகுது. இப்போ வந்து பார்த்துருப்பாங்க, ஓகே அத்தை வந்து நமக்கு இதுதான் கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவன் கெஸ் பண்ணியிருப்பான். சரி ஓகே அவன் கிஃப்ட் பண்ணுறோம், சரி பர்த்டே கிஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால அவனுக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டு நான் வாங்கிட்டேங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கான ஒரு செல்ஃப் கேர் ப்ராடக்ட் தாங்க வாங்கியிருக்கேன். இதோட அன்பாக்சிங் வந்து நீங்கள் பார்த்துருங்க. இப்போ நீங்கள் அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன். கேராஷைன் ஸ்ட்ரைட்னர் தாங்க வாங்கியிருக்கேன். ரீசெண்டாக என்னோட சிஸ்டர்-இன்-லாவோட பர்த்டேக்கு வந்து நான் ஃபிலிப்ஸ்லேருந்து தான் ஸ்ட்ரைட்னர் வந்து கிஃப்ட் பண்ணேங்க. அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரைட்னருங்க. உங்களுக்கு வந்து அந்த ஹீட்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் நான் வாங்கியிருக்க இந்த ஸ்ட்ரைட்னரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஓகே உங்கள் சிஸ்டர்-இன்-லாக்கு வந்து ஓகே வாங்கி கொடுத்து நீங்கள் நல்லா தான் வாங்கிட்டீங்களே நீங்கள் யோசிக்கலாம். இல்லைங்க, எனக்கு வந்து ஸ்ட்ரைட்னர் பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் தான் நான் அந்த ஸ்ட்ரைட்னர் வாங்கினேன். சரி வாங்கி கொடுக்குறோம், ஒரு நல்ல பிராண்ட்லேருந்து வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஃபிலிப்ஸ்லேருந்து வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட நான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. அவங்க வந்துட்டு எனக்கு வாங்கி கொடுத்தியா உனக்கு வாங்கினியா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஓகே நம்ம ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கேன். அடிக்கடி நான் ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாதுங்க. எப்பயாவது நமக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் பேபி ஹேருங்க. அதனால வந்து எப்பயாவது அந்த முக்கியமாக அந்த பேபி ஹேர் வந்து எனக்கு நிறைய முன்னாடி வரும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தோம்னா தலை வாரணுமா இல்லையான்ற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த பேபி ஹேர் மட்டும் நான் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக முக்கியமாக நான் வாங்கியிருக்கேன். எனக்கு அதுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படி தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நல்ல வைடாக கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா வைடாக கொடுத்தனால உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஸ்ட்ரைட் பண்ணி முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க, அந்த பேனல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சுச்சுவேஷனில் நம்ம நிறைய வந்து ஆன்லைன் ஷாப்பிங் தாங்க விரும்புகிறோம். அப்படி வந்து நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து கேஷ்பேக்கும் நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகுது அப்படிங்கிறது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். கேஷ்கார்டு யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ரீயாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க. நான் கொடுத்துருக்கூடிய லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக 25 rupees உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும். அடுத்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லாங்க. எனக்கான ஃபுட்வேர் தான் வாங்கியிருக்கேன். நான் 2 செட் வாங்கியிருக்கேங்க. ஒன்று வந்து நான் காதன்ஸ் பிராண்ட்லேருந்து வாங்கினேன். இது வந்து ஒரு க்ராக்ஸ் மாடலுங்க. உங்களுக்கு வந்து க்ராக்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அதில் வந்து எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிற ஆளாக இருந்தால் நான் அப்படி தாங்க யோசித்தேன். அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் நான் வந்து காதன்ஸ் பிராண்டில் வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு டிட்டோ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதில் வந்து 2 கலர் அவைலபிள் இருக்குங்க. ஆரஞ்சு இருந்தது, இது வந்து ஒரு எல்லோ ஷேடில் இருக்குது பாருங்களேன். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. முக்கியமாக நீங்கள் ஆங்கிள் லென்த்லாம் போடுற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. நீங்கள் நடக்கிறப்போ வந்து உங்களுக்கு அந்த கால் வலி அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது. உங்களுக்கு வியர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். முக்கியமாக நீங்கள் ஆங்கிள் லென்த்தில் வந்து லெகின்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். காதன்ஸ் வந்து நல்ல ஒரு பிராண்ட் அப்படின்னு கூட சொன்னாங்க. நான் எங்கள் மாமியாருக்கு வந்து ரீசெண்டாக நான் காதன்ஸ் பிராண்டில் தான் செப்பல் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வந்து ஷோரூம்ஸ் இருக்குங்க, ஆனால் இங்கே பக்கத்தில் வந்து ஷோரூம்ஸ் இல்லை. அதனால் நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஓகே நல்லா இருந்ததுனால நான் நம்பிக்கையாக வந்து ஆர்டர் பண்ணுங்க. இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப குவாலிட்டிங்க. இப்போ நான் உங்களுக்கு வியர் பண்ணி காமிச்சிடலைங்க, நல்லா இருந்துச்சா? இந்த மாதிரி தாங்க இருக்கும். அடுத்தது நான் வந்து வாங்கியிருக்கிறது வந்து பேட்டாலேருந்து வாங்கியிருக்கேங்க இந்த செப்பல். இது ஆக்சுவலாக வாங்கினதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக எதுக்காக வாங்கினேன்னா அது வந்து நல்ல ஒரு ஃப்ளாட்டுங்க. நான் வந்து ஹைட் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப அந்த ஹீல் டைப்லாம் போட மாட்டேன், நல்ல ஃப்ளாட் தான் போடுவேன். ஒரு ஃபங்க்ஷன் வேறு மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் ஒர்க்குங்க. இந்த கோல்டு அண்ட் சில்வர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் தான். இது ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் அப்படிங்கிறனால உங்களுக்கு டெய்லி வேருக்கு வந்து ஆப்டாக இருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போயிட்டு வரீங்களா, போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வருவாங்க. முக்கியமாக நீங்கள் நல்ல ஒரு ஃபுல் குர்தா செட் மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். சாரிக்குமே நல்லா ஆப்ட் ஆகுங்க. இது 2 ஃபுட்வேர் தான் இந்த டைம் நான் வாங்கினது. இதுக்கப்புறம் வந்து நான் அதனுக்காக வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்காக ஒரு விஷயம் வாங்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக தாங்க இருக்க முடியும். நான் வந்து நதன் அண்ட் சித்துக்கு அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் குவாலிட்டியாகவே இந்த அபாக்கஸ் வந்து வாங்கியிருக்கேங்க. கொஞ்சம் ஹை காஸ்ட் தான், ஆனாலும் வந்து நல்ல ஒரு ரிவ்யூவில் இருந்த ஒரு ப்ராடக்ட்டுங்க. நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு எப்பவுமே வாங்குவேன். நல்ல ஒரு ரிவ்யூவில் இருந்தது. ஓகே நம்ம வாங்குறோம், அது நல்ல குவாலிட்டியாக வாங்கலாம்னு சொல்லி இந்த அபாக்கஸ் வாங்கியிருக்கேன். இது ஃபுல்லாகவே அந்த உடன் தாங்க.
நான் இப்போ காட்டக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸோட கேஷ் கார்டு லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா மெலிசா அண்ட் டாக் அப்படின்னு போட்டிருக்கு. இவங்களோட இதில் வந்து நிறைய குழந்தைங்களுக்கான அந்த ரீசனிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான யோசிக்கிற மாதிரியான டாய்ஸ் தான் நிறையா இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நான் கூட ஷேர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட் டேபிள் தான். இது வந்து ஐக்கியா பிராண்ட்லேருந்து வந்தது. இதோட பேக்கேஜிங் மட்டும் நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்களேன் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சேஃபாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அவ்வளோ பபிள் ரேப்ஸ் வந்து யூஸ் பண்ணி வார் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப சேஃபாக வந்து எனக்கு ரீச் ஆயிருந்தது. ஃபைனலாக வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த கவரும் நம்ம வந்து ரேப் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்களா இதோட பேக்கேஜ் உண்மையிலுமே சொல்கிறேங்க, அவ்வளோ பண்டிலாக வந்து அந்த பபிள் ரேப் பண்ணி தான் அனுப்பியிருந்தாங்க. அவ்வளோ சேஃபாக அனுப்பியிருந்தாங்க. ஆனால் ஐக்கியா பிராண்ட் வந்து நம்ம அமேசானில் வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமாக தான் தெரியும். இதே நீங்கள் ஐக்கியாவில் வந்து வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தெரியும். ஆனால் நம்ம ஏரியாவுக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணுறது இல்லைங்க, டெலிவரி வந்து பண்ணுறது இல்லை. அதனால் நம்ம கொஞ்சம் அமௌண்ட் அதிகமானாலும் அமேசானில் தான் வாங்கி ஆகணும். இது வந்து என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாதுங்க, பாலிப்ரோப்ளைன் அப்படின்ற மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க. நல்லா ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் மாதிரி தாங்க இருக்குது. இந்த பெட் டேபிள் வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே வந்து ஒரு மொபைலில் வந்து நீங்கள் ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கார்னர் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எது வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கீழே வந்து விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்காது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மொபைல் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சார்ஜ் வயர் வந்து இந்த இடத்துல மூலமாக நம்ம உள்ளே கொண்டு வந்துக்கலாம். நமக்கு பேக்கேஜே வரும்போது இந்த மாதிரி தாங்க இருக்கும். அந்த லெக் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டு லைட்டாக வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஈஸியாக போய் செட் ஆகிக்குதுங்க. ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது அப்படின்னா லைட்டான ஒரு ஷேக் இருக்குது. பிளாஸ்டிக் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஷேக் இருக்குது தான் செய்யுதுங்க. ஆனால் ஐக்கியா பிராண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது, ரீப்ளேஸ்மெண்ட் வேணால் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது டேமேஜ் ஆகி வந்தது அப்படின்னா நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஐக்கியா அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக வாங்கிட்டேங்க. ஓகே நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு வாங்கினேன். அதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒயிட் கலர் அப்படிங்கும்போது நல்ல கிளாஸான ஒரு லுக் கொடுக்குதுங்க. நான் ஆக்சுவலாக ஸ்டடி டேபிள் வாங்கலாமா இல்லை இந்த மாதிரி டேபிள் வாங்கலாமா அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சு தான் வாங்கினேன். ஸ்டடி டேபிள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு 8,000 கிட்ட நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுங்க. ஓகே இப்போ வந்து அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஏன்னா குட்டீஸ்லாம் இருக்காங்கல்ல, நம்ம வந்து அவங்க விளையாடுற இடத்துக்கு நம்ம போய் உட்கார மாதிரி இருக்கும். கொஞ்சம் போர்ட்டபிளாக இருந்ததுன்னா எனக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்னால இது வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். நீங்கள் லேப்டாப்பில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஒரு 15 இன்ச் லேப்டாப்பே வந்து ஈஸியாக அந்த நேரத்தில் வந்து உட்காரும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு மவுஸ் சைடில் வச்சுக்கலாம், ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு சைடில் ஸ்பேஸ் வந்து கொடுக்குது. நதனுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டடி டேபிளாக கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ நான் காட்டக்கூடிய கடைசி ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயர் யூனிட் தாங்க. இதுவும் வந்து நான் ஐக்கியா பிராண்ட்லேருந்து தான் வாங்கினேன். இதோட ஃபுல் வியூ இந்த நான் காட்ட முடியாது, உங்களுக்கு கீழே வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எனக்கு இந்த ட்ராயர் யூனிட் எப்படி வந்தது அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி தான் பேக்கேஜில் வந்தது. நம்ம தான் மேனுவலாக நம்ம ஃபிட் பண்ணிக்கணுங்க. இது ஃபிட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எல்லாமே அந்த பேக்கேஜில் நம்ம கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக ஃபிட் பண்ணிக்க முடியுங்க. ஏன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து அவ்வளோ தெளிவாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த ட்ராயர் யூனிட் வந்து உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோ வரைக்கும் தாங்கும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இது வந்து பிளாஸ்டிக் கிடையாதுங்க, மோரலஸ் ஒரு ஸ்டீல் மாதிரி இருக்கு. இந்த ட்ராயரோட அந்த சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A4 ஷீட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் தான் ஒரு ட்ராயர். இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராயர் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து புல் அவுட் பண்ணும்போது அது ஈஸியாக வெளியில் வந்து விழுந்துருங்க. குழந்தைங்களெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சேஃபாக இருக்காதுனால அவங்கள விட்டு தள்ளி வைக்கிறது தான் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு வெயிட்டாக ஒரு திங்ஸ் உள்ள வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே வந்து இழுத்து கால் மேலே போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த பக்கம் நமக்கு வெளியில் போகுமானா போகாதுங்க. அதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்பில் வந்து ஒரு ராட் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த பக்கம் தள்ளும்போது வெளியில் வராது. ஆனால் நீங்கள் வெளியில் நம்ம புல் அவுட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எடுக்கும்போது நீங்கள் பாதி அளவு மட்டும் தான் ட்ராயர் ஓப்பன் பண்ணி தான் உங்களோட திங்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த ட்ராயர் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிள் கொடுக்குறேங்க. நான் வந்து இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தாங்க வச்சுக்க போகிறேன். அந்த அளவுக்கு மட்டும் தான் இந்த கெப்பாசிட்டி வந்து தாங்குங்க. நீங்கள் ரொம்ப வெயிட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் வைக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் எடுக்கும்பொழுதும் பாதி அளவு மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே ஏதாவது ஒரு பேஸ்கெட் வச்சு இந்த மாதிரி திங்ஸ் வச்சுக்க முடியுங்க. நான் வாங்கினதுலேயே ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் தாங்க. எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா. நதன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா அவன் மட்டும் ஓட்டணும் அப்படின்னு நினச்சான். ஆனால் நம்ம சித்து விடுவாராங்க. 2 பேரும் சேர்ந்து என்னமா வந்து விளையாண்டுருக்காங்க நீங்களே பாருங்களேன். நான் வந்து இன்னைக்கு கேஷ்கரோ யூஸ் பண்ணியாங்க இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து வாங்கினேன். எனக்கு நல்ல டீல்லையும் வந்து கிடச்சிது. நிறைய கேஷ்பேக்ஸும் எனக்கு கிடச்சிது.
ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா 2 பேரும் ஷேர் பண்ணி விளையாடுறாங்க, அதுவே பெரிய விஷயம் தானேங்க. இவ்வளோ தாங்க நான் அமேசான்லேருந்து வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்கள்கிட்ட காமிச்சாச்சு. இது எல்லாமே வந்து நான் கேஷ்க்ரோ மூலமாக நிறைய கேஷ்பேக் ஆஃபர்ஸோட வாங்கின ப்ராடக்ட்ஸ் தாங்க. இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்ட்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் வந்து எல்லா ப்ராடக்ட்டை பற்றி ரொம்ப டீட்டெயில்டான ரிவ்யூ நான் வந்து கொடுக்கலாங்க. ஜஸ்ட் வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வரக்கூடிய வ்ளாக்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஷாப்பிங் ஹால் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஷாப்பிங் ஹால் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் எனக்கு அமேசான்லேருந்து குர்த்தி வாங்கி ஹால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அமேசான்லேருந்து குர்த்தி வந்து இதாங்க வாங்கியிருக்கேன். இடாலியா பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து நான் ஆஜியோலேருந்து நான் ஒரு ஷாப்பிங் ஹால் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களோட குர்த்தி நீங்கள் எங்கே வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் வந்து நிறைய வந்து ட்ரெண்ட்ஸில் தாங்க வாங்குவேன். இங்கே திருச்சூரில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸ்லையும் வாங்குவேன். அதில் இருக்கக்கூடிய சைஸ் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னா நான் வந்து ஆஜியோ மூலமாகவும் வாங்குவேன். அதோட அந்த ஷாப்பிங் ஹாலோட லிங்க் நான் கொடுக்குறேன். இந்த ஷாப்பிங் ஹால் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.